Hello all. Unit 8 Environmental Microbiology next நம்ம Environmental Laws பார்க்கலாம். So இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல Environmentally Transmitted Microbial Pathogens பாக்டீரியாவும் வைரஸும் பார்த்திருந்தோம். இப்போ அதே யூனிட்ல Environment Laws பார்க்கலாம். So Environmental law வந்து to protect the environment வந்து பாதுகாக்கிறதுக்காக நிறைய laws and regulations வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ மெயினாக வந்து ஏர் குவாலிட்டி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஏர் குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக லாஸ் கொண்டு வந்தாங்க. தென் கண்டாமினேட் கிளீனப், அதாவது ஆயில் ஸ்பில் கிளீனேஜ், தென் கெமிக்கல் சேஃப்டி, இதுக்காகலாம் வந்து நிறைய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ், அதாவது மினரல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாரஸ்ட் இதை கன்சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபிஷரிஸ், இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ ஏர் குவாலிட்டி லா பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ அந்த பொல்யூட்டண்ட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கான லிமிட்டை வந்து செட் பண்ணுவாங்க. ஒரு ஆக்சசிபிள் லிமிட் வந்து இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறதுக்காக நிறைய ஏர் குவாலிட்டி லா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் வாட்டர் குவாலிட்டி லா, தென் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்படி வேஸ்ட்டை வந்து டிஸ்போசல் பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணணும், அதை ட்ரீட் அண்ட் டிஸ்போசல், அதை பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக நிறைய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ என்விரான்மெண்டல் லாஸ் இன் இந்தியாவில் எந்த மாதிரியான லாஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எந்த இயர்ல இந்த ஆக்ட் வந்து எனாக்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 எதுக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிளான்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொடெக்ஷன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 ஷெட்யூல்ஸ் இருக்கு. மொத்தம் 6 ஷெட்யூல் இருக்கு. இதுல வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டுக்கு கீழே. சாங்சுவரிஸ், ஃபர்ஸ்ட் டைப் வந்து சாங்சுவரிஸ், நேஷனல் பார்க், கன்சர்வேஷன் ரிசர்வ், கம்யூனிட்டி ரிசர்வ் அண்ட் டைகர் ரிசர்வ், இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆன ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இந்த ஆக்டுக்கு கீழே வருது. மொத்தம் 6 ஷெட்யூல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ், அதாவது அழிந்து போகக்கூடிய அந்த உயிரினங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாவை வந்து நம்ம வயலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெனால்ட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து போடுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸை வந்து ட்ரேட் பண்ணவோ இல்லை ஹண்டிங்கை வேட்டையாடவோ நம்ம அதை கூடாது, பேன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைகர், ப்ளூ வேல், சீட்டா, இந்த மாதிரி ஆர்கானிசம், இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஷெட்யூல் 1ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் 2 பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய ஸ்பீஷிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாக்ஸ். ஸோ இதுலேயும் வந்து இந்த அனிமல்ஸை வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, அதை பேர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஷெட்யூல் 3 and 4 பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க அனிமல்ஸ் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் வந்து கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ராட், அப்புறம் போர்க்யூபைன், இதெல்லாம் தான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் இல்லாதனால இந்த லாவை வந்து நம்ம வயலேட் பண்ணோம்னா நமக்கு பெனால்ட்டி வந்து கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பெனால்ட்டி வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து 3 and 4, ஷெட்யூல் 3 and 4. தென் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 5ல வந்து ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது மைஸ், ரேட், காமன் க்ரோ, ஃப்ரூட் பேட்ஸ், இதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம வேட்டையாடிக்கலாம், ஹண்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ தென் ஷெட்யூல் 6 பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின் பிளான்ஸ், அதாவது பிளான்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட் எல்லாம் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடாது, கல்டிவேஷனை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிக்சர் பிளான்ட் அண்ட் ப்ளூ வேண்டா அப்படிங்கிற பிளான்ட் எல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷிஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974. ஸோ இது வந்து வாட்டர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்த ஆக்ட் தான் வந்து இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1974ல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, தென் வாட்டர் ரிசோர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 ஏஜென்சிஸ் வந்து இந்த ஆக்ட் மூலமாக அவங்க
இது பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. என்னன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. எதுக்காகனா வாட்டர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த 2 ஏஜென்சிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. தென் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டீஃபாரஸ்டேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக, காடுகள் எல்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்ட்டு டீஃபாரஸ்டேஷனுக்காக கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டை 1980 கொண்டு வந்தாங்க. ஸோ 25th அக்டோபர் 1980 வந்து இந்த ஆக்ட் வந்துச்சு. ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 5 செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய அட்வைசரி கமிட்டி ரூல்ஸ் எல்லாம் வந்து அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இன் 1980. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981. ஸோ இது வந்து எதுக்காகனா டு ப்ரிவென்ட் த ஏர் பொல்யூஷன் இன் இந்தியா. ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஆக்ட் வந்து 1981 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போறதுக்காகவும் ஏர் பொல்யூஷனோட காசஸ் என்ன, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், தென் ஏர் பொல்யூஷனை ஸ்டாப் பண்றதுக்காக என்னென்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் வந்து கொண்டு வரணும், அப்புறம் ஏர் குவாலிட்டியை மானிட்டர் பண்றதுக்கும் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதான் அதோட கீ ஃபீச்சர்ஸ். ஃபார் த ஏர் பொல்யூஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றது, தென் ஏர் பொல்யூஷனுக்கான காசஸ் அண்ட் இம்பாக்ட், then spread awareness to stop the air pollution and to monitor the air quality. இதுக்காக தான் வந்து இந்த ஆக்டை 1981 வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் த ஹசார்ட் டு த லிவிங் அண்ட் லிவிங் கிரியேச்சர்ஸ்க்கு வந்து ஹசார்ட் எதுவும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம பாத்துக்கிறதுக்காக இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க இந்த இயர் 1986. ஸோ இதுல வந்து இந்த ஆக்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸும் வந்து இதுல கவர் ஆகும். லைக் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் பொல்யூஷனையுமே வந்து இந்த ஆக்ட்ல அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய என்விரான்மெண்ட்ல இருக்கிற நிறைய பொல்யூட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கான சேஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தி இதுல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆக்ட்ல. ஸோ இதுல வந்து மொத்தம் 26 செக்ஷன்ஸ் அண்ட் 4 சாப்டர்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல இருக்கு. ஸோ 26 செக்ஷன்ஸ் அண்ட் 4 சாப்டர்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. Then next recycled plastics manufacture and usage rules 1999. ஸோ இந்த ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிளாஸ்டிக்கை மேனுஃபேக்சர் பண்றது எப்படி, அதோட பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்றது எப்படின்னு நிறைய ரூல்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1999. ஸோ மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல ப்ராகிபிஷன் ஆஃப் யூஸ் ஆஃப் கேரி பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. தென் ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்ஸாலான கண்டெய்னர்ஸ்ல எந்த ஒரு ஃபுட் ஸ்டஃப்பையும் ஸ்டோர் பண்ணவோ கேரி பண்றதோ இல்ல பேக்கேஜிங் பண்றதோ கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தென் கேரி பேக் மேனுஃபேக்சர் பண்றதா இருக்கட்டும் இல்ல பிளாஸ்டிக் கண்டெய்னர் மேனுஃபேக்சர் பண்றதா இருக்கட்டும் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து அதுல இந்த ரூல்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. தென் ரீசைக்ளிங், பிளாஸ்டிக்கை ரீசைக்ளிங் பண்றதுக்கு கண்டிப்பா இது வந்து BIS ஸ்பெசிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கணும். தென் கேரி பேக்கோட திக்னஸ் எப்படி இருக்கணும், அது எந்த அளவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க 1999 கொண்டு வந்தாங்க. தென் பாத்தீங்கன்னா பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991. ஸோ இந்த ஆக்ட்ல வந்து இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இன்சூரன்ஸ் ஆக்ட். அதாவது ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது அவங்க ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத விதமா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா, அந்த ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ்னால ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்மிடியட் இந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதான் பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991. மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்டை கொண்டு வரதுக்கு இந்த போபால் கேஸ் ட்ரெஜடி இருக்கு இல்லையா, அதனாலதான் வந்து இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஆக்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா
மெயினா கவர்மெண்ட்டுக்கு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பத்தி சொல்றதுக்கும் அண்ட் பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து செலக்ட் பண்றதுக்காகவும் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து மதுரையில இருக்க அரிட்டப்பட்டி அண்ட் மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஏரியாவை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட் இன் தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதான் அதோட ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஆக்டோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ இந்த ஆக்ட்ல இருக்கிற நிறைய ரூல்ஸ் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எந்த இயர்லனா 2003ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில இருக்கு. ஸோ என்னது நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஸோ நேஷனல் லெவல்ல அதுவும் கொண்டு வந்தாங்க. தென் ஸ்டேட் லெவல்ல எல்லா ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் லெவல் பயோடைவர்சிட்டி போர்டு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா இதில் என்விரான்மெண்டல் லாஸ்ல வந்து நிறைய எதை பேஸ் பண்ணினா ஏர் குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதை பற்றின நிறைய லாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 பார்த்தோம். அதில் 6 ஷெட்யூல் இருக்கு, அதை பற்றின பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974 அது பார்த்தோம். அதுக்கு 2 ஏஜென்சிஸ், வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 ஏஜென்சிஸ் இருக்கு, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. தென் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 அந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க டு கண்ட்ரோல் த டீஃபாரஸ்டேஷன். தென் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981ல கொண்டு வந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986ல வந்து கொண்டு வந்தாங்க, அதை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 26 செக்ஷன்ஸ் அண்ட் 4 சாப்டர்ஸ் இருக்கு டு கண்ட்ரோல் த, இதில் வந்து எல்லா பொல்யூஷன்ஸுமே கவர் பண்ணியிருந்தாங்க. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. தென் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் அண்ட் யூசேஜ் ரூல்ஸ் பார்த்தோம் இன் 1999ல. தென் பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் பார்த்தோம் இன் 1991. தென் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, அதில் வந்து நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அண்ட் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த என்விரான்மெண்டல் லாஸ். தேங்க்யூ.